ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குது. பௌர்ணமியில் இந்த வழிபாடை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மேஜிக் நடக்கும். சொல்லுவாங்க எல்லாருமே, பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி டைமில் குலதெய்வம் அனுகிரகம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். எந்த சுவாமிகிட்ட போய் நின்னாலும் முழுமையான ஒரு பலனை பெற முடியும். ஏன்னா பௌர்ணமியில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம், வெறும் 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்தாலே போதும். எந்த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. செம சூப்பராக நீங்கள் பண்ணலாம். என்னங்கிறது பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியல அப்படின்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. அப்போ இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு, பௌர்ணமியில் நான் சொன்ன அந்த 2 நிமிஷமாச்சும் செய்யுங்கன்னு சொன்னாலையா, 2 நிமிஷம் இருந்தாலே போதும். செம்ம பவர்ஃபுல்லாக அது ஒர்க் அவுட் ஆகும். அது என்னங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ராஜி சிஸ்டர். என் பொண்ணு முழுகாமல் இருக்கா, நல்லபடியாக ஒரு ஆம்பளை குழந்தை பிரசவம் ஆனவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க. 8 வாரம் கம்ப்ளீட் ஆச்சு, நேற்று தான் சொன்னாங்க சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். வராகி தாய்க்கும் சித்தரையாவுக்கும் நன்றிகள் கோடி. ராஜி சிஸ்டர், உங்களுக்கும் உங்கள் குழுவுக்கும் நன்றிகள் கோடி. நல்லபடியாக ஒரு ஆம்பளை குழந்தைய பெற்று நார்மல் டெலிவரியில் ஆணுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க சிஸ்டர். எங்களோட வேண்டுதலும் அதுதான். தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். தேங்க்யூ. எங்கள் நாத்தனார் பையன் கூட விஸ்வக், வேமூரி விஸ்வக் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கோம் சிஸ்டர். அவனுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் புக் பண்ணிட்டான். அவன் அட்வான்ஸும் கொடுத்துட்டான், அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க. நன்றிகள் கோடி ராஜி சிஸ்டர். உங்களுக்கும் வராகமூர்த்தி சித்தரையாவுக்கும் வாராகி தாய்க்கும் உங்கள் குழுவுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள் கோடி. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கேட்ட எல்லா விஷயங்களும் நடத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரியே அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து நல்ல ஆசீர்வாதத்தோடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லபடியாக பிறக்கணும்னு அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அவங்க பையனுக்கு அந்த ரிலேட்டிவ் தம்பிக்கும் வீடு கிடச்சிருச்சு. அவரும் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க கேட்ட எல்லாமே வராகனை அப்படியே எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாங்க. பஞ்சமியில் நடக்கிற அந்த மிராக்கிள் அத்தனை பேத்துக்கும் போய் சேரட்டும். அத்தனை பேரும் நல்லா இருக்கட்டும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். ஏன்னா அவள் நினச்சா முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அன்னை மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கைக்கு தான் இவ்வளோ பெரிய கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் அந்த நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், அது போதும். இப்போது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம செஞ்சிட்ருப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கியாச்சு இதை செய்யுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் இருந்தால் கூட போதும் இதுக்கு அப்படின்னு சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. என்னென்னா, நம்ம சித்தர்கள் வழிபாடு பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சித்தர்கள் சந்நிதி, அவங்களோட ஜீவசமாதி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பௌர்ணமி எப்போ பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த டைமில் அங்கே வழிபாடு பண்ணுறக்குனே நமக்கு ஆட்கள் வருவாங்க. விடிய விடிய பூஜை பண்ணிவிட்டு நல்லா சுவாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க. அதே போல் நம்ம வீட்டிலருந்தே சித்தர்கள் நம்ம தரிசிக்க முடியும். அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு பௌர்ணமி சரியான நேரம்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடித்த உங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ, அதாவது ஒருத்தருக்கு ஒரு சித்தர் வழிபாடுங்கிறது இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையாவை தான் நீங்கள் குருவாக நினச்சிருக்கீங்க. நீங்கள் அப்படி கூட நினச்சி வழிபாடு பண்ணலாம். சிலர் அகத்தியர் குருவாக நீங்கள் நினச்சிருப்பீங்க. சிலர் பாம்பாட்டி சித்தர், ஒரு சித்தர்களை நீங்கள் கும்பிடலாம். அப்படி நீங்கள் எந்த சித்திரை மானசீகமாக உங்கள் குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு வழிபாடு பண்ணுறீங்களோ, இன்றைக்கி அவங்கள நினச்சி நீங்கள் கேட்குற விஷயங்களை கேளுங்க, நிச்சயம் நடக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி நடக்கும்னா, அதுக்கு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கோரிக்கையை ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஒரு வெள்ளை பேப்பரில் எந்த கலர் பென்னு வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு வாட்டி நீங்கள் அதில் எழுதணும். ஒரே ஒரு வாட்டி எழுதினா போதும். இந்த விஷயத்தை எங்களுக்கு நடத்தி கொடுங்க. அப்புறம் பச்சை இலை. பச்சை இலைங்கிறது இப்போ நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கிறது, இது அரச இலை. அரச இலை அப்படி இல்லைன்னா வெற்றிலை, வெற்றிலை இல்லைன்னா உங்களுக்கு செம்பருத்தி இலை. இந்த 3 இலைகளில் ஏதாவது ஒரு இலை எடுத்துக்கோங்க. சரிங்களா? காம்பு கிள்ளிக்கோங்க.
காம்பு கிள்ளிட்டு நீங்கள் அந்த இலையில் வந்துட்டு உங்கள் கோரிக்கையை அதில் ஒரு வாட்டி நீங்கள் எழுதணும். எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயம். பென்னு வந்துட்டு ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி கலர்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரே ஒரு வாட்டி எந்த விஷயம் நடக்கணுமோ எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு வைங்க. 2-3 விஷயங்களை வைக்கலான்னு கூட கேட்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அப்புறம் அடுத்த பௌர்ணமிக்கு வேணால் நீங்கள் வேறொரு விஷயத்துக்கு செஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இலையில் ஏதாவது ஒரு இலை கிடைச்சாலே போதும். அதில் வந்து ஒரு வாட்டி உங்கள் கோரிக்கை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பேப்பரில் எழுதணும். செகண்ட் வந்துட்டு இந்த இலையில் எழுதணும். மூணாவதாக என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு மந்திரம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, சித்தர்களுக்குரிய அந்த மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை 3 வாட்டி சொன்னாலே போதும். சித்தர்களுக்குரிய மந்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். இதை ப்ரொசீஜராக நான் சொல்கிற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இப்போ இந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து அகத்தீசாய நமன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கு. அகத்தியரை கும்புறவங்க இந்த மந்திரத்தை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்கள் மானசீக குரு யார் உங்கள் சித்தராக நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த சித்தரோட பெயரை அகத்தீசருக்கு பதிலாக அந்த சித்தரோட பெயரை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறேன். அம் உம் ஓம் வம் மம் மகத்தான அகத்தீசாய நம, இதுதாங்க மந்திரம். இப்போ நீங்கள் வராகமூர்த்தி சித்தரையாவை உங்கள் குருவாக நினச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மகத்தான வராகமூர்த்தி குருவே நம இப்படி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த சித்தரோ அந்த சித்தரோட பேரை அந்த அகத்தீசாய அந்த இடத்துல அவரோட பேரை போட்டு மந்திரத்தை ஒரு 3 வாட்டி நீங்கள் சொன்னாலே போதும். 3 வாட்டிக்கு உங்களுக்கு அதிகெல்லாம் டைம் படாது. ஒரு 1-2 நிமிஷம் தான் டைமே தேவைப்படும். அது கண்ணால் பார்த்து நீங்கள் படித்தாலே அவ்வளோதான் உங்களுக்கு டைம் தேவைப்படும். அதனால தான் 3 வாட்டி சொல்லுங்கன்னு சொன்னோம். சொல்லி முடிச்சுட்டு ஒரு 2 மிளகு, 2 மிளகு, பிளாக் பெப்பர் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடியது, அந்த 2 மிளகை மென்று சாப்பிடணும். சரிங்களா? மென்று சாப்பிடணும். நீங்கள் அதை அப்படியே முழுங்கக்கூடாது, கடித்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அந்த காரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. அப்புறம் பச்சை இலையில் ஒரு வாட்டி எழுதுங்க. அதுக்கப்புறம் 3 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடைசியாக 2 மிளகை கடித்து சாப்பிடணும். எதுக்காக மிளகை கடித்து சாப்பிட சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு தடைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், அது நடக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ நமக்கு தடைகள்ன்றது பல வகையில் வரும். கண் திருஷ்டினால் வரும், இல்லை காரிய தடையினால் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு திருஷ்டி, வேறு ஏதாவது செய்வனி மாந்திரீகம் அந்த மாதிரி விஷயத்தினால கூட நமக்கு தடைகள் வரலாம். அது எந்த மாதிரி தடையாக இருந்தாலும் இப்படி நல்லா நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த மிளகை சாப்பிட்றதுனால, அதை மென்று நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்குள்ளே சுத்தம் பண்ணி, நம்ம மனசுக்குள்ளே சுத்தம் பண்ணி, நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து விஷயங்களையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் அதை கிளியர் பண்ணும். இப்படி மிளகை கடித்து முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிருங்க. 1 டம்ளர் தண்ணி அப்படியே குடிச்சிருங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே தடவையில் ரிசல்ட்டு கொடுக்கும். ஒரே பௌர்ணமியில் உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த வாட்டி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி வேறொரு விஷயத்துக்கு தான் செய்வீங்க. அவ்வளோ பவர் காமிக்கும். இதில் இப்போ ஒரு டவுட் வரும். நம்ம பேப்பரில் இலையிலலாம் எழுதியிருக்கமே, இதை என்ன பண்ணுறது? அந்த பேப்பரில் எழுதுனீங்கல்ல, அதுக்குள்ளேயே அந்த இலையும் வச்சு மடித்து ஒரு ரூபா காசு வச்சு மடிச்சுக்கோங்க. மடித்து அதை அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஷெல்ஃபில் ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது சிவன் கோவில் அல்லது காளி கோவில், இது 2ல் ஏதாவது ஒரு கோவிலில் போய் உண்டியலில் அதை போட்டு வந்துடணும். அதை அப்படியே போடணும். இதுதான் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணுங்கிறவங்களுக்கு டவுட் வரும். இதான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இதுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. ரூல்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நாளில் இன்றைக்கே செய்யுங்க. நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் லக் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை தான் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையோடு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு நினைக்கிறவங்க கூட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? கரெக்டாக இதே மாதிரி வந்து பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.